ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காய பக்கோடா பண்ணிடலாம். அதுக்கு 4 வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள் இருந்தால் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தண்ணி தேவைப்படாது. வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். சம்டைம்ஸ் காணலைன்னா நம்ம கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு வெங்காயத்து கூட நல்லா ஒட்டணும். அது வரைக்கும் நம்ம பிணைஞ்சு எடுக்கணும். இப்போ மாவு கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருக்குது. அதனால் நான் கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி தெளித்து நான் பிணைஞ்சு எடுத்துக்கிறேன். மாவு வெங்காயத்தில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி நம்ம பிணைஞ்சு எடுக்கணும். இப்போ மாவும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. இந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை நல்லா உதுத்து விட்ட மாதிரி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். பபிள்ஸ்லாம் அடங்கியிருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா நம்மளோட வெங்காய பக்கோடா ரெடி ஆயிரும். நல்லா இந்த கலர் வர்ற வரைக்கும் நம்ம இதை பொரிச்சு எடுக்கணும். ஃபயர் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ கிறிஸ்பி ஆயிடுச்சு. நான் இப்போ வெங்காயத்தை எடுத்துக்கிறேன். இதே மாதிரி மீதி இருக்கிறத நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா நம்ம வெங்காய பக்கோடா ரெடி ஆயிரும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். என்னோடய வீடியோவும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வெங்காய பக்கோடா தயாராகிடுச்சு.